1995 நாங்கள் நடத்திய திருச்சி மாநில மாநாடு. அதற்கு பிறகு இப்பொழுது அதே ஓர் எழுச்சியோடு இந்த மாநில மாநாட்டை நடத்திவிட வேண்டும் என்றுதான் இந்த 7 மண்டலங்களிலும் நான் உரையாற்றுகிற பொழுது அதையே பிரதானமாக சொன்னேன். அவர்கள் அதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல செப்டம்பர் 15 இங்கே 1998 மறுமலர்ச்சி பேரணி என அறிவித்து இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களையும் உள்துறை அமைச்சர் லால்கிருஷ்ணன் அத்வானி அவர்களையும் ஜனதா கட்சியிலே முன்னணி தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களையும் காஷ்மீர் முதலமைச்சர் டாக்டர் ஃபரூக் அப்துல்லா அவர்களையும் பஞ்சாப் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா மருத்துவர் ராமதாசு அவர்களையும் இவர்களை எல்லாம் இந்தியா பூராவிலும் முக்கியமான இடங்களிலே இருந்த தலைவர்களோடு கடற்கரையிலே மாலை பேரணியை வாஜ்பாய் மற்ற தலைவர்களும் 5 மணிக்கு பார்வையிட்டு விட்டு வந்து திரும்ப மேடைக்கு இரவு 10 மணிக்கு வந்தார்கள். வாஜ்பாய் பேச எழும்போது நள்ளிரவு 1 மணி ஆகிவிட்டது. அந்த பேரணியில் தான் வைகோவினுடைய நெடுங்காலம் அல்ல, தமிழர்களின் நெடுங்கால கோரிக்கையான சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை எங்கள் அரசு நிறைவேற்றும் வைகோவின் வேண்டுகோளை ஏற்று என்று பிரகடனம் செய்தார்.